ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஐஆர்எஃப்சி இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து 60% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, இல்லை இந்த ஸ்டாக்கை வந்து அப்கமிங் டைம்ஸில் ரிவர்சல் பவுன்ஸ் பேக் எடுக்குமா, எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணால் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஸ்டாக்ஸை வந்து இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், மீன்ஸ் ஐஆர்எஃப்சி ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். அண்ட் இந்த ஸ்டாக் இதுவுமே நம்ம வந்து ஓவராலாக இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஐ திங்க்ல இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ப்ரீவியஸ் டைம்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்டு ப்ரீவியஸ் டைம்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து மீன்ஸ் நானும் இங்கே கடவுள் இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே இங்கே அப்படியே ஆயிடுன்னு இல்லை. ப்ரீவியஸ் டைமில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு ரேலி தரணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரேலி தரல, கிளியராக பார்க்க முடியுது. அங்கேருந்து கீழே டவுன்ஃபால் ஆகி வந்துச்சு. அண்டு ப்ரீவியஸ் டைம் நான் சொல்லியிருந்தேன், அங்கே ஒரு மீன்ஸ் அந்த ப்ரீவியஸ் டைம் வரைக்கும் பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 50% ஒரு ரவுண்ட் ஃபிகராக கீழே டவுனில் இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே டவுனில் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே 60%க்கு மேலேயே இங்கே கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போதைக்கு ஒரு அரௌண்ட் வந்து இங்கே கீழே இருக்கிற பாட்டம் ரேஞ்சில் இங்கே மீன்ஸ் 88 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ட்ரேடர்ஸ், ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே இங்கே ஃபண்டமெண்டல் ஃபைனான்சியல்ஸை அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் கேப் 1,15,000 crores இருக்க இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 16 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 17 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு சேமான ஃபேர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ROCE 5% இருக்குது. அண்ட் ROE 12% இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் மீன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க, நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் இங்கே கிளியராக பார்க்கலாம். ஃபைனான்ஷியல் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் சொல்லிட்டு இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது. அதனால் நம்ம இங்கே ROCE இங்கே பார்க்க தேவையில்ல. ஏன்னா அதே சேம் டைம் ROE வந்து 12% இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ்னால நம்ம இங்கே டெட் கிட்டேயுமே பார்க்க தேவையில்ல. இதையுமே டேரெக்டாகவே இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 84% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது வந்து மோஸ்ட் பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது. மீன்ஸ் இது என்ன பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், ரொம்ப சிம்பிள் தான், அதிகமாக காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ரயில்வே செக்டர் மீன்ஸ் ரயில்வேக்காக எங்கெங்கெல்லாம் ஃபண்டு அலோகேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வேணுங்கிற எல்லா ஃபண்டுமே வந்து இந்த ஐஆர்எஃப்சி தான் இவங்க வந்து மீன்ஸ் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன்ஸ் இவங்க தான் தந்துட்டு இருக்கிறாங்க. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு குவார்டர்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மார்ச் குவார்ட்டரில் ரெவன்யூ வந்து 6,700 crores இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7,300 crores இங்கே ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனது கிளியராகவே பார்க்க முடியுது. அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1,800 crores இருந்துச்சு. விச் மீன்ஸ் 1,882. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 1,884 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆனதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப மோஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங் ப்ராஃபிட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே கிளியராக பார்க்கலாம். ஃபைனான்சிங் மார்ஜின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மார்ச்சில் லாஸ்ட் குவார்ட்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 25% இருந்துச்சு. இப்போயுமே ஆல்மோஸ்ட் வந்து 23% இருக்குது. ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து 20% மீன்ஸ் கன்ஃபார்மாக 20%க்கு மேலே தான் இங்கே ஆன் அண்ட் ஆவரேஜாக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 23,000 crores இருந்துச்சு. 26, 27, இப்போ 27,000 crores, 27,285 crores இது. மீன்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறது எவ்ரி இயர் வந்து இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 6,300, 8,400, 85, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,000 மீன்ஸ் 7,000 இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து மீன்ஸ் டவுன் ஆகலை, சாரி மீன்ஸ் 6,500, அதுக்கடுத்து 7,000 இருக்குது. இதுவுமே மீன்ஸ் எவ்ரி இயர் வந்து நெட் ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆனது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது போக நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து போரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். போரோவிங் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இங்கே ரிசர்வோட ஒரு கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 10 times போரோவிங் அதிகமாக இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன் தான். அண்ட் அதுக்கடுத்து ட்ரேடர்ஸ், நம்ம இன்வெஸ்டர் செக்ஷனில் பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட 11% ஸ்டேக்ஸ் தான் இருக்குது. அண்ட் ரவுண்ட் ஃபிகராக சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 12% ஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். மீதி இருக்கிற 88% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல ட்ரேடர்ஸ், மீன்ஸ் அரௌண்ட் வந்து அது 88 இல்லை, மீன்ஸ் 84% இங்கே வந்துச்சு. அரௌண்ட் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் ரொம்ப அதிகமான ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இருக்கிறது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் நம்ம இங்கே வந்து மீன்ஸ் ஒன்ஸ் மோர் வந்து இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா கிளியராக பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்,
ப்ரீவியஸ்லேருந்து கீழே பாட்டமில் இருக்குன்னு. ஏன்னா ப்ரீவியஸில் இங்கே பாட்டம் மேக் பண்ணிச்சுல, அதை இங்கே கிளியராக பார்க்கலாம். ஏன்னா இந்த பாட்டமை வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இதே பாட்டமாக தான் இப்போவுமே திரும்பவுமே கரண்ட்டாக மேக் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் இங்கேருந்து என்ன புரியுதுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஜஸ்ட் செகண்டா ட்ரேடர்ஸ், நான் இங்கே சார்ட்ஸ் இங்கே அப்சைட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் பாட்டம் இருக்குல்ல, அதே லெவலில் தான் இப்போ மீன்ஸ் பாட்டமில் ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதே மாதிரி தான் இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லையுமே சேமாக வந்து ட்ரேட் ஆகிடுச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதனால் இங்கேருந்துமே நியர் அபவுட் வந்து 2 சான்ஸ் வந்து இங்கே இருக்குது ட்ரேடர்ஸ். எடுத்த உடனே இங்கேருந்துமே ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மீன்ஸ் ஒரு ரிவர்சல் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இங்கேருந்துமே ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மீன்ஸ் இங்கேருந்துமே கீழே வந்து ஒரு வெட்டுறதுக்கான கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா லாஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இந்த லெவலில் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சப்போர்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எடுத்து ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மீன்ஸ் சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு இங்கேருந்து ஒரு சைடு வேஸில் வரலாம். சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீன்ஸ் கொஞ்சம் டைம் வந்து சைடு வேஸ் போகும். ஒரு 2 ஆர் ஒரு 3 மந்த் இல்லைனா ஒரு 6 மந்த் கூட எடுக்கலாம். 6 மந்த் ஒரு சைடு வேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வெறும் ஜஸ்ட் மீன்ஸ் என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். மீன்ஸ் எப்படி வேணால் ஆகலாம். மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் வீடியோ மேக் பண்ணுற ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக நான் சொல்ல தேவையில்லை ட்ரேடர்ஸ். நாங்கள் அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இந்த பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். ரெகுலராக 5000 சேல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அதே வந்து ஃப்ளாட்டாக 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் 3000ல் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை உங்கள் கேபிட்டலை நீங்களே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது ட்ரேடர்ஸ். ரெகுலர் ப்ரைஸ் 3000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக 33% இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட் 2000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். மீன்ஸ் உங்கள் கேபிட்டலில் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரேடர்ஸ், என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 மந்த் மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சாட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்த இந்த ஐஆர்எஃப்சி ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ட்ரேடர்ஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.